ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம மத்தியிலே மலேசியாவிலிருந்து பாஸ்டர் டேவிட் ராசபாண்டி அவர்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எபனேசர் என்ற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வசனங்கள் 1 - 13 வரை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அந்த வசனத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிறையா பாயிண்ட் இருக்கிறது, நிறையா பாயிண்ட் அதோடு கூட சேர்ந்து சப் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும். எழுத விரும்புகிறேன், நீங்கள் எழுதி கொள்ளலாம். உங்களுக்கு யூடியூப்பில் வரும்னு நினைக்கிறேன். ஆகியவை உங்களுக்கு சுலபம் பின்பற்றுவதற்கு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபனேசர் என்ற வார்த்தைக்கு இதுவரை கர்த்தர் நமக்கு உதவினார் என்று சொல்லி அர்த்தம். அதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து 4 காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்றாவது, த ஒரிஜினல் சிச்சுவேஷன். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் அங்கே நடந்த சூழ்நிலை என்ன, சூழ்நிலை எப்படி இருந்தது ஒன்றாவது. இரண்டாவதாக, செயல்படுத்த வேண்டிய காரியங்கள். அது கொஞ்சம் காரமாக இருக்கும் கேட்பதற்கு, ஆனால் சத்தியம் மாறாது. மூன்றாவது, தலைமைத்துவம், சாமுவேலை குறித்து சில காரியங்கள். நான்காவதாக கர்த்தருடைய செயல்பாடுகள், ஆண்டவர் என்ன செய்தார் என்று 4 காரியங்களை பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ரைட். முதலாவதாக, அங்கே நடந்த சூழ்நிலை, ஒரிஜினல் சிச்சுவேஷன். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் என்ன அங்கே நடந்து கொண்டு இருந்தது என்று சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் 2வது வசனத்திலையும் 7வது வசனத்திலும் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். நான் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது 20 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இல்லை. அது அபினடாப் வீட்டில் இருக்கிறது. 20 ஆண்டுகள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்கள் கூட இல்லை, இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, இருக்க வேண்டிய ஜனங்க கூட இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கான அஷ்யூரன்ஸ், நிச்சயம். அந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு எல்லாம் அறிந்திருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கூட யுத்தத்துக்கு போகும் பொழுது ஜெயம் அடைவார்கள். உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது, யார் வீட்டில் இருக்கிறது, அங்கெல்லாம் வெற்றி. அது எல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்க கூட இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்கள் 20 ஆண்டுகள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற வெளிப்படையான ஒரு நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தட் இஸ் பேட். அது ஆபத்து. பாருங்க, உடன்படிக்கை பெட்டி கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அவர்களை அழைத்தவர், அவரை தெரிந்து கொண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த உடன்படிக்கை பெட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ உடன்படிக்கை பெட்டி அங்கே இல்லை. அப்படி என்றால் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் இல்லாமல் 20 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அப்படியே நம்ம கான்டெக்ஸ்டில் கொண்டு வந்தால் என்ன தெரியுமா? இந்த பைபிளையே படிக்காமல் வாழுகிறது, இந்த பைபிளை திறந்துட்டு டக்குன்னு விரல வச்சுட்டு இந்த வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுகிறது, நேரம் எடுத்து ஜெபம் பண்ணாமல் இருப்பது, உபவாசிக்காமல் இருப்பது, ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் இது கீழே தான் வரும். யோசித்து பாருங்க, விசேஷித்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் 20 ஆண்டுகள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் இல்லாமல், அதை அனுபவிக்க முடியாமல் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் யோசிக்கணும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய வெளிப்படையான பிரசன்னத்தை உணர்ந்து அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் தேவன் என்கிற பேர் இருக்கிறது, இயேசு என்கிற பெயர் இருக்கிறது, ஆனால் தேவ பிரசனம் இல்லை. தேவ பிரசனம் இருக்க வேண்டிய உன் வீட்டில் தேவ பிரசனம் இல்லாமல், தேவ பிரசனம் நிறைந்திருக்க வேண்டிய உன் வாழ்க்கையில் தேவ பிரசனம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? யோசிக்கணும். இதான் சூழ்நிலை. ஆண்டுடைய பிரசன்னத்தினுடைய நிச்சயம் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் 20 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே 2வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் துக்கத்தில் இருந்தார்கள், ஆண்டவர்கிட்ட முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையினால தேவ மார்னிங் ரொம்ப துக்கம். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி அவங்க கூட இல்லை பாருங்க, அந்நியர் கையில் இப்போ இருக்கிறது. ஆகவே ஒரு துக்கமான காலத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
மூன்றாவதாக நீங்க 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தவர்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். அவருடைய சத்துருக்கள் இவர்கள் கூட யுத்தம் பண்ணுவதற்காக ரெடியா வந்துட்டாங்க. அதே 7வது வசனம் சொல்லுகிறது, இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்று, ஆண்டுடைய பிரசன்னத்தின் நிச்சயம் இல்லை. 2, ஒரே துக்கம், கவலை. 3வது, சத்துருக்கள் யுத்தத்துக்கு ரெடியா வந்துட்டாங்க. 4வது, இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து போய் விட்டார்கள். எவ்வளவு ஆண்டவரை ருசித்து பார்த்தவர்கள் ஏன் இவ்வளவு பயம் வரணும்? ஆண்டு வல்லமை அறிந்தவர்கள் ஏன் இவ்வளவு பயம் வரணும்? காரணம் இருக்கிறது. நீங்க 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்கனவே பெலிஸ்தர்களோடு கூட யுத்தம் கலந்தார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். 4000 பேர் மரித்து போனார்கள். அப்படின்னா ஏற்கனவே பெலிஸ்தர்களோட சண்டை போட்டு இவங்கெல்லாம் முதுக காட்டிட்டு ஓடி இருக்கிறாங்க. 4000 பேர் இறந்து போயிட்டார்கள். அதே 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, 2வது ஒரு யுத்தம் நடந்தது. இதுல 30,000 பேர் செத்து போனாங்க. யுத்த மனுஷர் இஸ்ரேல் ஜனங்கள் 30,000 பேர் செத்து போனாங்க. அப்ப யோசிங்க, முதல் யுத்தத்தில் 4000 பேர் செத்து போயிட்டாங்க. 2வது யுத்தத்தில் 30,000 பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப யாருக்கிட்ட இவர்கள் தோற்று போனார்களோ அதே பெலிஸ்தர்கள் இவர்களோட யுத்தம் பண்ண ரெடியா வந்துட்டாங்க. எப்படி பயம் இல்லாமல் இருக்கும்? ஏற்கனவே அடி வாங்கியாச்சு, ஏற்கனவே முதுக கட்டி ஓடியாச்சு, ஏற்கனவே பயங்கர இழப்பு வந்து விட்டது. எப்படி பயம் வராமல் இருக்கும்? ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப பயந்து போய் இந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். 5வது 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, எங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபித்து கேளுங்க, ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருங்க, நிப்பாட்டாதீங்க என்று சொல்லி கேட்கிறார்கள். அதாவது இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஆவிக்குரிய வழி நடத்துதலை நாடுகிறார்கள். They were seeking for a spiritual guidance. இதான் சூழ்நிலை. 5 காரியங்கள். 1, ஆண்டுடைய பிரசன்னத்தின் நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2வதாக அதே 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவங்களுக்கு இப்ப மனமகிழ்ச்சி இல்லை, துக்கம், புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க. 3வதாக யாருக்கிட்ட ஏற்கனவே அவங்க அடி வாங்கி தோத்து போனாங்களோ அதே சத்துருக்கள் இப்ப ரெடியா வந்துட்டாங்க யுத்தத்துக்கு. 4வது ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க. சில சமயத்தில் பாருங்க, நமக்கு எதிர்ப்புகள், கஷ்டம், பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்படாம தைரியமா இருந்தோம்னா பாதி ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். பயம் வந்துருச்சுன்னா கஷ்டம். பாருங்க, இவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 வாட்டி அடி வாங்கியிருக்காங்கல்ல. 5வது 8வது வசனம் சொல்லுகிறது, இப்ப இவர்கள் ஆவிக்குரிய வழி நடத்துதலை தேடுறாங்க. ஆண்டவர் என்ன செய்வார், ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் திட்டம் என்ன, ஆண்டவர் வழி என்ன, இந்த சூழ்நிலையில் என்ன செய்யப்பட வேண்டும் என்று ஆவிக்குரிய வழி நடத்துதலை அவர்கள் நாடுகிறார்கள். ஆகவே தான் சாமுவேலுக்கிட்ட போய் கேட்குறாங்க, போய் ஜெபம் பண்ணுங்க, நிப்பாட்டிடாதீங்க, ஓயாமல் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இதான் சூழ்நிலை. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த 5 சூழ்நிலையில் ஏதாவது ஒன்றில் இருக்கலாம். ஒருவேளை எத்தனையோ மாதங்கள் அல்லது ஆண்டுகள் அந்த ஆங்கிலத்தில் டெஞ்சபிள் பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லுவோம், வெளிப்படையான தேவ பிரசன்னம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் கூடியிருந்த பொழுது இடம் அதிர்ந்தது, அது வெளிப்படையான தேவ பிரசன்னம். இடி முழக்கம் ஏற்பட்டது, அது தேவனுடைய வெளிப்படையான தேவ பிரசன்னம். மழை புகைந்தது, எக்கால சத்தம் கேட்டது, அது வெளிப்படையான தேவ பிரசன்னம். ஓகே, இப்படி பல காரியங்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திருக்க கூடும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ஒருவேளை ஒரு விதமான ட்ரைனஸ், ஒரு காய்ந்து போன ஒரு தன்மை இருக்கலாம். அப்படியாக வெளிப்படையான தேவ பிரசனத்தை உணர முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் பயத்தில் இங்கே உட்காந்து கொண்டு இருக்கலாம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு கஷ்டத்தினால யார் எனக்கு இப்போ இங்கே வழிகாட்டுவா என்ற ஒரு யோசனையில் ஒரு ஆவிக்குரிய வழிநடத்த நாடிக்கொண்டு ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். எது வேணாலும் உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் எபனேசர், அவர் உதவிக்கரம் நீட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறார். சரி, 2வதாக செயல்படுத்த வேண்டிய காரியங்கள், இந்த பகுதியிலிருந்து ஒரு 7 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக சில காரியங்கள் ரொம்ப காரமாக இருக்கும், ரொம்ப உரைக்கும். காரமாக இல்லை, உரைக்கலன்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்னமோ கோளாறுன்னு அர்த்தம். ஓகே, 7 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோட சொல்ல நான் விரும்புகிறேன்.
செயல்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள், திங்ஸ் நீட் டு பி டன். நீங்கள் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். முதலாவதாக அங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், முதல்ல நீங்க ஓகே வாசிருங்க. ஒன்றாவது, அநேக காரியங்கள் நீக்கப்பட வேண்டும். திங்ஸ் நீட் டு பி ரிமூவ்ட். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து நீக்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்தில் இங்கே அஸ்தரோத் என்கிற தெய்வம், பின்னால வாசிங்கன்னா பாகால் என்கிற தெய்வம் வரும். இவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு பெத்தட்டிக் சிச்சுவேஷன் பாருங்க, எவ்வளவு ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலை. யெகோவா தேவனை ஆராதிக்கிற கூட்டம் வீட்டில் அஸ்தரோத்தை வச்சிருக்கிறாங்க. உலகத்தை படைத்த தேவனை ஆராதிக்கிற கூட்டம் அந்நிய தெய்வத்தை வீட்டில் வச்சிருக்கிறாங்க. அப்படி என்றால் இவன் ஆண்டவரை ஆண்டவரேன்னு ஓடினதெல்லாம் உண்மை, ஆனால் வீட்டில் வேற தெய்வத்தை வைத்து கொண்டு இருக்கிறான். அதான் தேவ பிரசன்னம் இல்லை, அதான் உடன்படிக்கை பெட்டி எங்கேயோ இருக்கிறது. இவைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறத வாசிக்கின்றோம். நான் உறுதியாக நம்புகிறேன், இந்த நாளில் இங்கே வந்திருக்க உங்க யாருடைய வாழ்க்கையிலையும் அந்நிய தெய்வங்கள், அந்நிய சக்திகள் நிச்சயமாக இல்லை. ஆமென். யாரோ திருட்டுத்தனமாக வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கே மனசு மாறி தூக்கி எறிஞ்சிருங்க. சிலர் உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க, 4 மாதம் சொன்னோன்னு வேற ஒன்று கொண்டு வந்து வச்சிருவாங்க. நான் நம்புகிறேன், நம்ம யாருடைய வாழ்க்கையிலும் அந்நிய தெய்வங்கள் கிடையாது, ஆனால் எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், அவனை விட நான் எவ்வளவோ பெட்டர், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். அல்லாவிட்டால் சர்ச் கான்டெக்ட்ஸில் என்ன பாஸ்டர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, என் கைக்கு மட்டும் அதிகாரம் வந்துச்சுன்னா சும்மா நான் கலக்கிடுவேன், இப்படிலாம் டயலாக் விட்டுட்டு இருப்போம். அது ஒரு விதமான பெருமை. நீக்கப்பட வேண்டிய எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம். அல்லது சுயநலம். போதகர் அநேக தேவைகளை குறித்து சொன்னார். ஒன்று கூட அவருக்காகவோ அவர் குடும்பத்துக்காகவோ இல்லை, அவ்வளவு ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவதற்காக செய்ய முடியும், போக முடியும், சாதிக்க முடியும், கொடுக்க முடியும், ஆனால் செயல்பட மாட்டோம். அந்த புத்தியெல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். நீங்கள் தான் தேவ சமூகத்தில் கேட்கணும், உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் என்ன? மூட நம்பிக்கைகள், கலாச்சாரம் என்கிற பெயரில் இன்னும் பிடித்து கொண்டிருக்கிற சில பிடிகள், பைபிளுக்கு விரோதமான பழக்க வழக்கங்கள், பைபிளுக்கு விரோதமான சிந்தையில் இருக்கிற பிடிகள், பல காரியங்கள் இருக்கலாம். எவைகளாம் நீக்கப்பட வேண்டுமோ அவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும். 2வது அந்த வசனம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் திரும்ப வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வசனத்தில்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னு இஸ்ரேல் ஜனங்கள் அழுகுறதுலாம் உண்மைதான், ஆனால் அவருடைய இருதயம் கர்த்தர் பக்கம் இல்லை. இல்லாட்டி சாமுவேல் சொல்ல மாட்டாரு உங்க இருதயம் ஆண்டவர் பக்கம் திருப்புங்கள் என்று. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம பைபிளை தூக்குவதெல்லாம் உண்மை, சேர்ச்சுக்கு வரதெல்லாம் உண்மை, பலவிதமான காரியங்களை செய்வதெல்லாம் உண்மை, நம்ம வீட்டில் சிலுவை இருப்பது உண்மை, பைபிள் வசனம் வீடெல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் நம்ம கேட்கணும், நம்ம இருதயம் ஆண்டவர் பக்கம் இருக்கிறதா? our hearts is with the Lord. இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயம் இல்லவே இல்லை. ஆகவே இங்கே சாமுவேல் சொல்லுகிறாரு, 2வதாக நீ செய்ய வேண்டிய காரியம் உன் இருதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பு. 3வதாக அதே வசனத்தின் அடிப்படையில் வாசிக்கிறோம், அவர் ஒருவருக்கே இப்பொழுது நீ ஆராதனை செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்ச்சுக்கு வந்தப்ப இயேசு தான் எல்லாமே, வெளியே சொந்தத்துக்குள்ள போனவனே வேற கதை. இது புதுசு இல்லை, இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஆகவே 3வது கீழ்ப்படிதலோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். நான் இப்போ கடந்த சில வாரங்களாக மலேசியாவில் போகிற சபைகளெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுகிறது ஆராதனை இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறேன் 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 என்பது ஆண்டவர் நேசிக்கிற அன்பு கிடையாது. ஆராதனை 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 பாடல்களில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஆராதிப்பது ஆராதனை கிடையாது. ஆண்டவர் நேசிக்கிறேன் பாடுறோம்ல, ஆண்டவர் நேசிக்கிறவர் என்ன செய்வார்னு சொல்லி பைபிள் போட்டிருக்குது. அதை செய்வது தான் ஆராதனை, அது செய்வது தான் அன்பு. ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கிறார்ல, அந்த சம்பவத்தில் ஆபிரகாம் சொல்லுவார் வேலைக்காரங்கிட்ட, நீங்கே இரு, நானும் பிள்ளையாண்டவனும் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு வருகிறோம் அப்படி சொல்கிறார்ல. அந்த வார்த்தை தொழுது கொண்டு வருகிறோம், அந்த வார்த்தைக்கு ஹீப்ரூவில் போடா அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கொடுக்கிறதுன்னு அர்த்தம். ஆராதனை கடவுளுக்கு கொடுக்கிறது. அதுதான் ரோமர் 12 வாசிக்கிறோம், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு கொடுப்பது தான் புத்தி உள்ள ஆராதனை. அதுதான் ஞான சாஸ்திரிகள் செய்தார்கள். இயேசுவை பணிந்து கொள்ளும் பொழுது
பொன்னும் வெள்ளியும் தூப வர்க்கமும் கொடுத்தார்கள். அப்ப ஆண்டவரே ஆராதிக்கிறேன் சொல்லுகிறது ஆராதனை இல்லை, ஆண்டவருக்காக என்ன கொடுக்கிறோம் அதுதான் ஆராதனை. புரியுதா? இன்றைக்கு கீழ்ப்படிதலோடு அவரை மாத்திரம் ஆராதிக்கிற ஆராதனை வேண்டும், அது வேண்டும் என்று சொல்லி இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி இங்கே இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நான்காவதாக 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் மிஸ்பாவிலே கூட வேண்டும் என்று சொல்லி அங்கே சாமுவேல் சொல்லுகிறார். இஸ்ரவேல் எல்லோரும் மிஸ்பாவிலே கூட வேண்டும். யாரும் வீட்டில் இருக்க முடியாது. This is hour of urgency. இது அவசர காலம். தேவ பிரசன்னம் இல்லை. பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமா ரெடியா வந்துட்டாங்க. ஜனங்கள் பயந்து போய் இருக்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியல. இது அவசர காலம். இந்த காலத்துல எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால பாஸ்டர் சேர்ச்சுக்கு கூப்பிடாதீங்கன்னு சொல்லுகிற காலம் இல்ல. பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது, அதனால நான் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய போறேன், அதனால சேர்ச்சுக்கு வர முடியாது சொல்லுகிற காலம் இந்த காலம் இல்ல. இது அவசர காலம். சாமுவேல் சொல்லுகிறாரு, எல்லாரும் மிஸ்பாவிலே கூடுங்கள். சிறு பிள்ளையோ பெரியவர்களோ ஏழைகளோ படித்தவர்களோ பணக்காரர்களோ யாரும் பிரச்சனை கிடையாது. அனுபவம் இருக்கோ இல்லையோ, கரிஸ்மேட்டிக் பர்சனா பெண்டெகோஸ்டல் பர்சனா பாரம்பரிய சபையோ யாரா இருந்தாலும் இது அவசர காலம். கூடிதான் ஆக வேண்டும். கை பிள்ளைகளா இருந்தாலும் பால் குடிக்கிற பிள்ளைகளா தூக்கிட்டு சபைக்கு வந்துதான் ஆகணும். அது சாமுவேல் சொன்ன கட்டளை. எல்லோரும் மிஸ்பாவிலே கூடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த வசனத்தில் இருந்து? எல்லாரும் கூடிதான் ஆக வேண்டும். இது அவசர காலம். இந்தியா, குறிப்பிட்டு தமிழ்நாடு ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த பகுதி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரு அவசர காலமாக நீங்க ஆவியில உணர்வு என்று சொன்னால், முதல்ல நீங்கள் குடும்பமாக கூடிதான் ஆக வேண்டும். அப்புறம் மாறுதலை பார்க்க முடியும். சாமுவேல் சொல்லுகிறார், அத்தனை பேர் என்ன செய்யுங்க, மிஸ்பாவிலே கூடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது 4வது. 5வது 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்தார்களாம்? கூடி தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு செரமனியல் பிராக்டிஸ். இவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? அவர்கள் ஆண்டுக்கு விரோதமாக பாவம் செய்து அதை உணரும் பொழுது எல்லாரும் ஒன்று கூடி தண்ணீர் மொண்டு மண்ணில் ஊற்றுவாங்களாம். அது அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடும், இல்லாமல் போயிடும் தானே, கண்ணுக்கு தெரியாது. அப்போ அதே போல இந்த ஆண்டவர் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் இல்லாமல் பண்ணி விடுவார் என்று சொல்லி ஒரு அர்த்தம். ஐ கால் திஸ் பப்ளிக் டிக்ளரேஷன். இதற்கு பகிரங்க அறிக்கை என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். மறைக்க ஒன்றும் இல்லை. மறைக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டோம், மறைக்க ஒன்றும் இல்லை. ஆகவே எல்லாரும் கூடி தங்களுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்துகிறார்கள். நம்மளாம் ரொம்ப பண்டாய் பாருங்க. பண்டாயினா அறிவாளிகன்னு அர்த்தம் இங்க பாஷையில். நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு எக்ஸாமில் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா, இது உலகத்துக்கு தெரியாட்டினாலும் சேர்ச்சில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியணும். அதனாலேயே வீட்டில் ஒரு ப்ரே மீட்டிங் வைப்போம். உங்கள் ஊரை பற்றி எனக்கு தெரியாது, மலேசியாவில் அப்படி தான். 10 சப்ஜெக்டில் பிள்ளை எடுத்திருந்தா உடனே வீட்டில் ஒரு ஸ்தோத்திர ஜப கூட்டம் எல்லாரும் கூப்பிட்டுருவாங்க. 5A 5Bனா கூப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி பெருமையை பகிரங்கப்படுத்துவதற்கு தான் இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இங்கே சாமுவேல் சொல்லுகிறாரு, அல்ல, ஆண்டருக்கு விரோதமாக நீ செய்த காரியங்களை பகிரங்கப்படுத்துகிற காலம் இது. ஆண்டவரை நீ வேதனைப்படுத்தின காரியங்களை பகிரங்கப்படுத்துகிற காலம் இது. எவைகள் ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாய் தோன்றுகிறது அவைகளை பகிரங்கப்படுத்துகிற காலம் இது. அப்பதான் மாறுதல் வரும். ஜனங்கள் அதை செய்தார்கள், மறைக்கல, பகிரங்கப்படுத்தினார்கள். நம்ம ஜெபத்திலே எவ்வளோ காரியத்தை மறைக்கிறோம், என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி. அப்போ இவர்கள் தங்களுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்தினார்கள். சாமுவேல் அதை செய்ய சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். 6வதாக அவர்கள் உபவாசித்தார்கள். புது காடி வேணும்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதீங்க ப்ளீஸ்லாம். புது வீடு வேணும், பெரிய வீடு வேணும்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே என் பாவம்லாம் மன்னிக்கப்படணும், நான் உம்மோடு நெருங்கணும், அதுக்காக உபவாசம் வரேன். உபவாசத்தினுடைய தலையாய நோக்கமே நான் தேவனோடு கூட நெருங்குவதாக தான் இருக்க வேண்டும், வேற எதுவும் இருக்க முடியாது. அப்போ தேவனோடு நான் நெருங்குவதற்கு தடை என்ன? பாவம் தான். அந்த பாவம் நீங்கிட்டும் மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசம் இருக்க வேண்டும்.
இங்க ஜனங்கள் அதான் செய்கிறார்கள். தங்களுடைய பாவத்தை உணர்ந்து இப்ப சாமுவேல் சொல்லுகிறார், எல்லாரும் உபவாசத்தில் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். 7வது, அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். மறைக்கல, ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடுவது மாத்திரம் இல்லை. பிரதர், உங்களை குறித்து நான் இப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. சிஸ்டர், உங்களை குறித்து நான் இப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. பாஸ்டர், உங்களை குறித்து யாரோ சொன்னதை கேட்டு நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன், இல்லாவிட்டால் இப்படியெல்லாம் மனசு உள்ளே வச்சிருந்தேன், இல்லாட்டி இப்படியெல்லாம் நான் சிந்தித்து கொண்டு இருந்தேன், மன்னிச்சிருங்க என்று பாவங்களை அறிக்கையிடுவது அவசியம். ஆகவே செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் ஒரு லிஸ்ட் 7 காரியங்கள் அங்கே இருக்கிறது. 3வதாக தலைமைத்துவம், லீடர்ஷிப். போதகரோடு கூட சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்கிறவர்கள், பலவிதம் ஊழியத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் ரொம்ப கவனமாக கேளுங்க. தலைமைத்துவம் இங்கே சாமுவேலை குறித்து நம்ம பார்க்கலாம். 9வது வசனம் 8வது வசனத்தில் இந்த ஜனங்கள் எல்லாரும் சாமுவேல்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்காக ஓயாமல் ஆண்டு சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஓகே, 8வது வசனம் அது. 1, சாமுவேல் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். சாமுவேல் வாஸ் ட்ரஸ்ட்வர்தி. அதனால தான் ஜனங்கள் போயிட்டு சாமுவேல் ஐயாவை பார்த்து எங்களுக்காக ஓயாமல் ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்குறார். உங்களே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. எங்கள் வீட்டில் சீனி முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் சீனி கொடுங்கன்னு யாரோ கேட்டிருப்பாங்க. எங்கள் வீட்டில் 2 வீலருக்கு பெட்ரோல் இல்லை, ஒரு 50 ரூபாய் இருந்தால் கொடுங்க யாரும் கேட்டிருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் உங்களை ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக நான் பார்க்கிறேன், உங்களை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக நான் பார்க்கிறேன், இதற்காக எனக்காக மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, உங்களை தான் இந்த காரியத்தில் நான் நம்பி இருக்கிறேன் என்று ஆவிக்குரிய காரியத்துக்காக எத்தனை பேர் உங்களை நாடி வருகிறார்கள். வரலன்னு சொன்னால் இன்னமும் பெரிய கோளாறு. என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, நிறையா பாஸ்டருங்க வருவாங்க. எதுக்கு தெரியுமா? பாஸ்டர், எப்படி பாஸ்டர் உங்களுக்கு கொண்டு பெரிய பெரிய மீன் கிடைக்குது, எப்போ பாஸ்டர் மீன் பிடிக்க போகலாம்? கடைசியாக ஒரு 30 கிலோ ஒரு மீன் பிடிச்சேன் தூண்டியில். யூடியூப்பில் பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு கேட்டாங்க சிலர், வருவாங்க சிலர். நம்மை பார்த்து ஆவிக்குரிய காரியத்துக்காக எத்தனை பேர் வராங்க? ஆவிக்குரிய ரீதியில் எத்தனை பேர் உங்களை நம்பக்கூடும்? உண்மை உள்ளவர்களாக உங்களை எத்தனை பேர் நம்பக்கூடும்? சாமுவேல் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை நோக்கி பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 9வது வசனம், சாமுவேல் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். He went to God's presence for the sake of the people. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சாமுவேல் என்ன செய்கிறாரு? தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். அவருடைய அக்கிரமங்களுக்காக போய் நிற்கிறார். அவன் ஆவிக்குரிய மனிதன், அவர் ஆவிக்குரிய தலைவர். குடும்ப தலைவர்கள், ஆண்கள் ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை வீட்டில் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சபையில் திருமணமானவங்க உங்களோட மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் போய் நிற்காவிட்டால் நீ ஆவிக்குரிய ஒரு தலைவன் இல்லை. ஒரு சகோதரி, ஒரு தாய் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் போய் நிற்கலன்னு சொன்னா நீ ஆவிக்குரிய தலைவி இல்லவே இல்லை. ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய வெளிக்காட்டு கேரக்டர், அவன் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் நிற்பான். சபையில ஊழியம் செய்கிறவர்கள், போதகரோடு கூட சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்கிறவர்கள், உன்னுடைய சபைக்காக, சபைக்கு குடும்பங்களுக்காக நீ தேவ சமூகத்தில் போய் நிற்காவிட்டால் நீ ஆவிக்குரிய தலைவன் இல்லை. யோபு போய் நின்றாரு பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில். எஸ்தரும் மொர்தெகாயும் போய் நின்றாங்க யூதர்களுக்காக. மோசே போய் நின்றான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இங்கே சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். ஆகவே அஞ்ஞானிகளை போல எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு உடுப்பு வேணும், தங்க இடம் வேணும்னு கேட்காதீங்கன்னு ஆண்டவர் மத்தேயு 6ல் சொல்லிட்டார். அது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், அவன் அதுக்கு முன்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறான். நீயோ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆகவே சுருக்கமாக, ஆண்டவரே இந்த தேவலாம் எனக்கு இருக்குது ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் அப்படி சொல்லிட்டு இனத்துக்காக மன்றாடு, தேசத்துக்காக மன்றாடு, தமிழ்நாட்டுக்காக மன்றாடு, ரட்சிப்புக்காக மன்றாடு. ஒரு கூட்டத்துக்காக தேவ சமூகத்தில் போய் நிற்கிறவன் தான் நல்ல ஆவிக்குரிய. அதுதான் சாமுவேல். 4வதாக அங்க வாசிக்கிறோம், இந்த சாமுவேல் என்ன செய்கிறார்? தகன பலி இடுகிறார். சர்வாங்க தகன பலி அவர் அங்கே இடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, 4வது ஆவிக்குரிய தலைவனாக சாமுவேல் செலுத்தப்பட வேண்டியதை அவர் செலுத்துகிறார். He offered what was needed or required. பாருங்க, ஜனங்கள் பாவம் செய்து இப்ப அழிந்து போக போறாங்க. பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க. இப்ப பாவம் நீக்கப்பட வேண்டும், ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டும். பாவம் நீக்கப்படுவதற்கு சர்வாக தகன பலி செலுத்தப்பட வேண்டும், பாவ நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். அதை தான் சாமுவேல் என்ன செய்கிறாரு?
அங்கே செலுத்துகிறார். இன்னைக்கு சபைக்காக தேவ சமூகத்தில் எதற்காக நாம் போக வேண்டும்? சபையின் பரிசுத்தத்துக்காக, உத்தம மார்க்கங்களுக்காக, நீதியின் காரியங்களுக்காக, புரோட்டாவுக்காகவும் தோசைக்காகவும் பாட்டு சுட்ட வடைக்காக கிடையாது. ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பாட்டு சுட்ட வடையை கொடுங்க. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவரே என் சபையில பரிசுத்தம் பெருகட்டும், என் சபையில ரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் எழும்பட்டும், என் சபையில வேர்வை சிந்தி உழைக்கிறவர்கள் எழும்பட்டும். இவைகள் மாறுவதற்கு தேவ சமூகத்தில் எவைகள் செலுத்தப்பட வேண்டுமோ அவைகளை செலுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை கவனமா கேளுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் கொடுக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால நான் கொடுக்கிறேன், அது எல்லாம் சபைக்கு தேவையில்லை. சபைக்கு எது செலுத்தப்பட வேண்டுமோ, சபைக்கு எவைகள் கொடுக்கப்பட வேண்டுமோ, சபை மூலியமாக எவைகள் ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டுமோ அதை செலுத்துவதற்கு சபை கற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் நீக்கப்படுவதற்கு சருவாக தகன பலி மாத்திரம்தான், அதை செலுத்துகிறார் இந்த தேவ மனுஷன் சாமுவேல். நீ தேவ சமூகத்தில் எதை செலுத்தி கொண்டிருக்கிறாய்? ஸ்தோத்திர பலி என்கிற பேர்ல ஒரு திறமையை, நல்ல குரலை, நல்ல வழிமுறைகளை ஏதோ ஒன்று செலுத்தி இதன் மூலியமாக ஆண்டவர் பிரசன்னம் நிரப்பும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? அல்லது பாவங்கள் நீக்கப்படுவதற்கு சபையிலையும் சபை மூலியமாகவும் எவைகள் செலுத்தப்பட வேண்டும் தேவ சந்நிதியில அவைகளை நீ செலுத்தி கொண்டிருக்கிறாயா? உன் குடும்பத்தில் தேவ பிரசனம் இருப்பதற்கு தேவ சமூகத்தில் எவைகள் செலுத்தப்பட வேண்டும் அவைகளை செலுத்தி கொண்டிருக்கிறாயா? இல்லை உன் விருப்பத்துக்கு உனக்கு எதை செஞ்சா ரொம்ப ஷாக்கா ஃபீல் பண்ணுது அதை செய்து கொண்டிருக்கிறாயா? கேட்கணும். இந்த தேவ மனுஷனை பாருங்க. பாவம் நீக்கப்பட வேண்டும், அதற்கு செலுத்தப்பட வேண்டியது பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, அதை கரெக்டாக செலுத்துகிறார். ஐந்தாவதாக நம்ம 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவர் என்ன செய்கிறார்? கல்லை எடுத்து வைத்து அதை அபிஷேகப்படுத்தி இதுவரை கர்த்தர் எங்களுக்கு உதவினார் என்று எபனேசர் என்று சொல்லி அங்கே பெயரிடுகிறார். ஐந்தாவது, சாமுவேல் ஆண்டவரையே மேன்மைப்படுத்தினார். அதிகமாக விலக்கி சொல்ல தேவையில்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம யாரை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எதை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இங்கே தேவ மனுஷன் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறார். நான்காவதாக, ஆண்டவர் என்ன செய்தார் அது சொல்லி நான் முடிக்கிறேன். ஓகே, நீங்கள் வாசிக்க வேண்டியது 10வது வசனமும் 13வது வசனமும். 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஜனங்களோடு தொடர்பு கொண்டார். அங்கே இடி முழக்கம் உண்டானது, பெரிய சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு பெலிஸ்தர்கள் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஒன்று, ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஜனங்களோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான் செயல்படுகிறார். யாத்திராகமம் 14:24 நீங்கள் வாசிக்கலாம், யோசுவா 10:10 நீங்கள் வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 4:15 வாசிக்கலாம், நீங்கள் 2 சாமுவேல் 22:15 வாசிக்கலாம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 10 கட்டளை கொடுத்த பிறகு 18வது வசனத்துக்கு மேலே வாசிங்க. மழை புகைகிறது, எக்கால சத்தம் கேட்கிறது, இடி முழக்கம் உண்டாகிறது. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இடைப்பட்டார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் தெருவில் ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகிறார். நிறைய நமக்கு தெரியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஆண்டவர் இங்கேயும் இடைப்படுகிறார். அதனால பெலிஸ்தர்கள் பயந்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவர் என்ன செய்தார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த சபையில் அப்படி நடக்கட்டும். நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய சத்து பலன், நம்முடைய பக்க பலன், இவை எல்லாவற்றுக்கு மேலே ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவருடைய நாம மகிமைக்காக வெற்றியின் காரியங்களை செய்யட்டும். இவங்க இன்னும் யுத்தத்தில் போய் கலக்கல. இஸ்ரேல் ஜனங்கள் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாகவே பெலிஸ்தர்கள் தோற்று போய் விட்டார்கள். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அங்கே வெற்றியை கொடுத்தார். மூன்றாவது, அங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த பெலிஸ்தர்கள் கலக்கம் அடைந்தார்கள். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு கன்ஃபியூஸ்ட். அந்த சத்தத்தை, இடிமுழக்க சத்தத்தை கேட்டு பயந்து போய் கலங்கி போனார்கள். அதாவது God made the enemies to become weaker. ஆண்டவர் சத்துருக்களை பலவீனப்படுத்தினார். அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப துணிச்சல் இருக்கணும். எந்த எல்லைக்குள்ளையும் பிரவேசிப்பதற்கு நமக்கு ஆவிக்குரிய தைரியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை விட பெரிய சக்திகளாக இருக்கிறவைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? பலவீனப்படுத்துவார். அதுதான் இங்கே செய்தார். நான்காவதாக, நீங்கள் 13வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு பிறகு பெலிஸ்தர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக தலை தூக்க முடியவில்லை, உயரவில்லை. ஆண்டவர் பெலிஸ்தர்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக தாழ்த்தினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நம்ம கிட்ட?
பெரிய அதிகாரங்களை குறித்து நம்ம பயப்படுறோமா? பெரிய சக்திகளை குறித்து பயப்படுகிறோமா? மாய மந்திரங்கள், ஏவுதல்கள், இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து நம்ம பயப்படுகிறோமா? இந்த வசனத்திலிருந்து ஆண்டு சொல்லுகிறார், அவர் நம்முடைய சத்துருக்களை தாழ்த்துகிறவர். அவர்கள் தலை தூக்காதபடி, அவர்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி அவர்களை தாழ்த்துகிறவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். ஐந்தாவதாக அதே வசனம் 13 சொல்லுகிறது, ஆண்டுடைய கரம் பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக இருந்ததாம். ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய கரத்தை ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர் நீட்டினாராம். ஆகவே சாமுவேல் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பெலிஸ்தர்கள் அதுக்கு மேலே தலை தூக்கவே இல்லை. காரணம், ஆண்டுடைய கை அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், எச்சரிப்பாக இதை சொல்லுகிறேன்னா, எந்த சூழ்நிலையிலும் உன் பலத்தை நம்பிராது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டருடைய கரம் நம்முடைய சத்துருகளுக்கு விரோதமாக இருக்கிறதுனால நம்ம நல்லா இருக்கிறோம். ஆண்டருடைய கரம் நம்ம சத்துருக்கு விரோதமாக இருக்கிறதுனால நம்ம ஜெயம் எடுக்கிறோம். அவனால உள்ள பிரவேசிக்க முடியல. ஆகவே இந்த 5 காரியங்கள் நம்ம சிந்தையில் வைத்துக்கொள்வோம். ஒன்று, ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இடைப்படுகிறார். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் வெற்றியை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மை விட பலவானா இருக்க சத்துருக்களை அவர் பலவீனப்படுத்தி விடுகிறார். ஆண்டவர் நம்முடைய சத்துருக்கள் மீண்டும் தலை தூக்காதபடிக்கு நமக்கு முன்பதாக அவரை தாழ்த்துகிறார். ஆண்டவருடைய கரத்தை ஆண்டவர் நம் சத்துருக்கு விரோதமாக நீட்டி வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஜெயம் எடுக்கிறோம். ஆகவே நாம் விழாமல் இருக்கிறோம். ஆகவே நம்ம பலனாக இருக்கிறோம். ஆகவே ஒருவனும் நம்மை மேற்கொள்வதில்லை. இந்த ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் எபனேசர், இதுவரை உதவினவர் அவர்தான். நாம் மரிக்கும் வரை அவர் உதவுவார். இல்லாவிட்டால் அவர் வரும் வரை அவர் நமக்கு உதவி செய்து கொண்டு தான் இருப்பார். ஜெபிப்போம். லெட் அஸ் ப்ரே. பிதாவை உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இட்டர்னல் லைஃப் ஏஜி சபைக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக இவர்களை கர்த்தர் முழுவதுமாக அறிந்திருக்கிறேன். இந்த நாளில கூட ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் இந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் எவைகள் செயல்படுத்தப்பட வேண்டுமோ அதை எல்லாம் உடைய பிள்ளைகள் செயல்படுத்த சத்துவத்தையும் ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்து வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்த 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தபடி நீர் செய்த காரியங்களின்படியே இந்த திருச்சபையின் வாழ்க்கையிலையும் இங்கே ஆராதிக்கிற உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தொடர்பு கொள்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஜெயத்தை கொடுப்பீராக. இவர் விரோதமாக எழும்புகிற அதிகாரங்களை கர்த்தர் நீரை பலவீனப்படுத்துவீராக. இவருடைய சத்துருக்கள் எழும்பாதபடி நீர் அவர்களை தாழ்த்துவீராக. உம்முடைய கரம் எப்பொழுதுமே இவருடைய சத்துருக்கு விரோதமாக இருப்பதாக. நீர் இவர்களுக்கு நல்ல ஒரு சுக ஜீவியத்தை கொடுத்து ஆவியிலையும் ஆத்துமாவிலும் செழிப்பாய் வாழ வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் என்றும் என்றும் எப்பொழுதும் நம்மனோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.